போன பிறகு ஏற்கனவே சொன்னாங்க பிரெயின் ஸ்டெம் டெட், அந்த சமயத்தில் இதய துடிப்பெல்லாம் இருக்கும், வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கும், அந்த சமயத்தில் கொடுக்கலாம். இது வந்து எல்லாருமே முன் வரணும். இது வந்து ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ இதில் கிடையாது. எல்லாரும் முன் வந்து தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இதில் மிகவும் முக்கியம். Mr. Raja was born in Calicut, educated BBA, MBA, LLB. He is married and blessed with a daughter. He is an advocate from High Court of Madras. His nature and hobbies are swimming, traveling, socializing with friends, helping tendency. Organs that he donated: liver, kidneys, heart, jewel. எனக்கு வந்து அவர் நினப்பு தான் வருது. இருந்தாலும் அவர் என் கூட தான் இருந்துகிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் என் கூட மட்டும் இல்லை, என் கூட அவரோட உடுப்பு தானம் எல்லா பக்கம் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கு நன்றி. தேங்க்யூ. Akash was aged 24, place of birth Erode, Tamil Nadu. He is graduated in BE Civil Engineering, single with a sister. His profession was site engineer at a private firm at Erode. His natures and hobbies are football, affectionate towards pets, helping tendency. During COVID, he has helped old age people by giving foods and shelter, orphanage homes, etc. Organs that he donated are liver, kidneys, heart, dual lungs, heart valves and அனைவருக்கும் வணக்கம். என் பையன் வந்து 23 வயசுல வீட்டில் இழந்துட்டேன். இருந்தாலும் மற்ற இடத்துல வாழ்றான்ற ஒரு சந்தோஷம் எனக்கு நிறையா இருக்குது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ற உணர்வு என் பையனுக்கு அதிகம். அதனால தான் பெற்ற தாயார் அவனோட உடல் உறுப்புகளை தானத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா எங்க ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப ஈரோடு இருக்கு. எங்க வீட்டோட வாழ்வாதாரமே எங்க பையன் தான். அதனால என் பையனை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு ஒரு சந்தோஷத்தோட நான் பேச முடியல என்னால. ஆனா எல்லாரும் இந்த ஒரு நல்ல செயலை செய்யுங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாங்களும் இது மாதிரி உடல் உறுப்பு தானே செய்யறோன்றத இதான் ஒரு வழிகாட்டியாகவும் அங்கே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பசங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நாங்கள் டொனேஷன் பண்ணுற ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட நிறுத்தாம பல இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் கொடுத்த ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்றத இந்த கவர்மெண்ட் எங்களை கொஞ்சம் பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் தான் எங்கள் குடும்பமே நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் இல்லாதனால அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரோக் ஹார்ட் பேஷண்ட், செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எங்க லைஃப் எப்படி போகணும் எங்களுக்கே தெரியல. இருந்தாலும் thank you so much. என்னால பேச முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. Chennai. He is married and blessed with 3 daughters. He was a businessman. Hobbies and natures are pet lover, highly spiritual, positive attitude, helping others who are in need. Organs that he donated are liver, heart, dual lungs and corneas. Ma'am, would you like to share a few words with us? அவரோட மைண்ட் எல்லாருக்கும் செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தால் அவங்களும் நல்லா இருக்கணும். அப்படித்தான் இது பண்ணுறேன். நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஒன்று நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பாருங்க நல்லா இருக்கணும், நீங்கள் செய்யுங்க, பாருங்க சம்பாதிக்கணும், குழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. Thank you, ma'am. I now request family members of Dr. Bhuvaneshwari onto the dais, please.
Dr. Bhuvaneshwari was born in Pondicherry and settled in Chennai. She is educated MBBS, DMRD, DNB and FRCR. Last worked in ESIC Medical College and Hospital KK Nagar. Her hobbies in nature are always come a good orator, empathetic, helping tendency, reading books, sharing knowledge, gave various speech and CME to medical professionals, to the general public as well. She is a down-to-earth person, role model to many young MBBS aspirants, has played a ஃப்ரெண்டு நான் ஸோ நாங்கள் 2 பேரும் 40 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு என்னுடைய ஃபேமிலி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை விட ஷீ இஸ் வெரி க்ளோஸ். அண்ட் என்னுடைய லைஃப்பில் எல்லா ஒரு டெசிஷன்லேயும் வந்து ஷீ வில் பி வித் மீ. ரொம்ப அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. யாருக்கும் மனசால் கூட ஒரு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. எப்பயுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேலரியில் வந்து பாதி வந்து அவங்க ஃபீஸ் கட்டுறது, கோவிட் டைமில் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இட் வாஸ் டூ ஹியூஜ். ஒரு பாடி வந்து பேக்கிங் அந்த இதுக்கு வந்து 2000 பே பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த பாடிஸ்க்கெல்லாம் 85 டெத் அந்த இதில். அப்போ ஷி வாஸ் தி ஒன் ஷி கேவ் 2000 ஃபார். ஏன்னா அந்த இறக்குறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிக்னிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஃபுல்லாக அவங்களோட ஓன் மணி தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. கோவிட் அப்போ எவ்வளவோ நிறைய கான்ட்ரிபியூஷன் டு தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹூஎவர் கம்ஸ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஷீ வில். ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லாஸ் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Thank you, ma'am. I now recall engineer, married. His profession was project manager, Madras Fertilizer Limited. Hobbies and natures are reading books, singing, helping tendency, interaction with youth. Organs that he donated are liver, kidneys, heart, dual lungs and corneas. The family has travelled all the way from Qatar for creating awareness among the public. Thank you, ma'am. அப்படியே இருங்க. இன்று வந்து ஆகஸ்ட் 3 உடல் உறுப்புகள் தான விழிப்புணர்வு நாள். இது வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதுக்காகன்னு சொன்னால், உடல் உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த விழிப்புணர்வு விழாவினுடைய நோக்கம். இதில் ஒருவர் வந்து பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு. அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும். அதுபோன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துகின்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கத்தார் முதல் ஈரோடு மாவட்டம், இப்போ திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, இப்படி பல்வேறு பகுதியிலிருந்து இந்த உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர்கள் இங்கே வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம், மற்றவர்களும் முன்வர வேண்டும். இதன் மூலமாக
இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது வந்து மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க, அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சி. இது சம்பந்தமாக இங்கே வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு சில வார்த்தை சொல்வார். இங்கே வந்து உடல் உறுப்பில் வந்து கிட்னி, லிவர் அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, யூராலஜிஸ்ட் இருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், நெஃப்ராலஜிஸ்ட், இவங்கள்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷம் ஆகிடுச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 200 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு 35 to 40 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலிலாம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை நிகழ்த்தி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்தியிருக்காங்க. அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்தால் நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். அதன் மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடியுங்கிறத சொல்ல விரும்புகிறோம். ஆமாம், ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதில். அதில் தமிழ்நாடு முதலிடமாக இருந்தது. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தெலுங்கானா ஸ்டேட் அந்த மாநிலம் தான் வந்து முதன்மை இடமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் வந்து விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகமாக ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இப்போ முகாம் நடைபெறுகின்றது, இந்த விழிப்புணர்வு முகாம். நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 160 கோடி மக்கள் தொகை இருக்கின்றதா கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 1,60,000 பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுவதனுடைய எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த வெயிட்டிங்கில் இருக்கிற அந்த மக்கள் வந்து உயிரிழந்து போகின்றார்கள். எனவே உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது என்ன வந்து கண்ணை தூண்டி எடுத்துருவாங்க அல்லது இதயத்தை வந்து தூண்டி எடுக்கிறப்போ வலிக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், எல்லா சர்ஜரியும் பண்ணுறோம், அப்போ என்ன வலிக்குதா? இல்லை. நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து தீக்கு இரையாகி போவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படும்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும். நிச்சயமாக வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்தை மீண்டும் பிடிக்கும் அப்படின்னு கருதுகிறேன். இந்த விழா அதுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஸ்டேட் அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீம் கண்டினியூ பண்றாங்க. எப்படி சார் இருக்கா சார் ஸ்டேட் அவேர்னஸ் பண்ணாங்க? இப்போ வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து கொடுத்துட்டு வர்றதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். இப்போ இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள், ஆனால் தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். இது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். ஒன்று நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ரெகக்னைஷனாக நினைக்கின்றார்கள். அது வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். நிச்சயமாக இதில் வந்து என்ஜிஓஸ் இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், மக்களுடைய உயிரை காக்க முடியும். அதை இறந்த உடனே வந்து ஒரு டைம் இருக்குங்க.
இப்போ நான் வந்து அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக்காக இருந்தப்போ ஒரு மருத்துவமனையிலேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நான் எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து க்ரீன் காரிடார் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் போக்குவரத்தில் போகணுங்கிறது. அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. மினிமம் 1 ஹவர் போதும். இதில் வந்து அந்த க்ரீன் காரிடார் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதை வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஒரு சில நேரங்களில் கொண்டு வர்றாங்க. அது மருத்துவமனைகளுக்கு இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறத பொறுத்து இருக்குது. பிரெயின் டெத்